அனைவருக்கும் வணக்கம். நான் பப்புவின் டூலிலேருந்து அம்மா பேசுகிறேன். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். குழந்தைகள் பற்றி நம்ம அவங்களுடைய பாதுகாப்பையும், நம்ம உரிமைகளையும் நம்ம உறுதி செய்யணும். பாதுகாப்பு உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் நம்ம வீடுகள்லேருந்து கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தோம். குழந்தைகள் ஆண், பெண் குழந்தைகள் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தோம். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தையும் சமமாக பார்க்குறது தான். வீட்டு வேலைகளாகட்டும், கல்வியாகட்டும், மற்ற எல்லாத்துலேயுமே நம்ம அவங்கள சரிசமமாக பார்க்கணும். அதே மாதிரி குழந்தைகள் நம்மக்கிட்ட பேசும்பொழுது அவங்களுக்கு ஸ்பேஸ் விட்டு அவங்கள்ட்ட நம்ம நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அதாவது குழந்தைகள் ஸ்கூல் போயிட்டு வரும்பொழுது நிறைய விஷயங்களை நம்மள்ட்ட ஷேர் பண்ணணும்னு அவங்க நினைப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு வீட்டு வேலைகள், சமையல் வேலை, மற்ற வேலை அது இதுன்னு சொல்லிட்டு குழந்தைகளோட நம்ம நேரம் செலவிட மாட்டோம். இப்போல்லாம் கூட கூடவே ஒரு செல்லை கொடுத்து கேம் ஆடு, டியூஷன் போ அப்படின்னு குழந்தைகளுக்கு நிறைய வேலை பளுவை நம்ம கொடுக்குறோம். நிறைய பிள்ளைங்களுக்கு டைமே இருக்கிறதில்ல. அதனால் நம்ம அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. அது மாதிரி தான். அதாவது குழந்தைகளோட நம்ம பாதுகாப்புக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, குழந்தைகளுக்கு இந்த வாழ்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது. 4 உரிமைகள் இருக்குது. நிறைய உரிமைகள் இருக்குது. சட்டம் அதாவது நிறைய குழந்தைகளுக்கான ரைட்ஸ் நிறைய இருக்குது. அதில் ஒரு 4 மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது வாழ்வதற்கான உரிமை, வளர்வதற்கான உரிமை, பாதுகாப்பிற்கான உரிமை, பங்கேற்பதற்கான உரிமை அப்படின்னு ஒரு 4 உரிமைகள் குழந்தைகளுக்கு இருக்குது. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, குழந்தைகளுக்கு இன்னும் மருத்துவத்துக்கான உரிமை இருக்குது, அவங்களுடைய தேவையான உணவுக்கான உரிமை இருக்குது, அவங்க 3 வேளையும் சாப்பிட்றதுக்கான இதை அரசாங்கம் உறுதி செய்யணும். அரசாங்கத்தோட கடமைகள் குழந்தைகளுக்கு நிறைய இருக்குது. அது நிறைய லாயர்ஸு, வக்கீல்ஸ்க்கு எல்லாருமே வக்கீல் படிச்சுட்டு வந்திருக்காங்க இல்லையா, அவங்க இந்த சட்டங்களை பற்றி நிறைய சொல்லுவாங்க. நம்ம இந்த 4 உரிமைகள் நம்ம இதை பற்றி மட்டும் வைப்போம். பாதுகாப்பு குழந்தைகளுக்கு அதுதான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. பராமரிப்பு, அதாவது பேரண்ட்ஸை பார்த்துக்கிறாங்க. நிறைய குழந்தைகள் நிறைய இடங்களில் குழந்தைகள் பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. அடுத்து எதுலேயும் குழந்தைகள் பங்கேற்கணும். எல்லா விஷயங்களையும் குழந்தைகள் என்ன பண்ணணும், அவங்களுக்கு பங்கேற்கிறதுக்கான உரிமையை நம்ம கொடுக்கணும். பாதுகாப்பு, பங்கேற்பு, அவங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம இந்த சமூகம் உற்று நோக்கணும். பாதுகாப்பு, ஏன்னா குழந்தைகளுக்கு எதுவுமே தெரியாது. 0லேருந்து 18 வயசு வரைக்கும் என்னது, குழந்தைகள் தான். அவங்க எந்த முடிவையும் அவங்களால எடுக்க முடியாது. அதனால் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும். நமது அரசாங்கம் நிறைய விஷயங்களை அந்த குழந்தைகளுக்கு பண்ணியிருக்கு. நம்ம ஹெல்ப்லைன் நம்பர்லாம் நிறைய வந்திருக்கு. 1098 1098. இது கருவில் இருக்கிற குழந்தையிலேருந்து 18 வயசு முடிகிற வரைக்கும் குழந்தைகளுக்கான எந்த பிரச்சனைக்கும் இந்த நம்பருக்கு நம்ம என்ன பண்ணலாம், தொடர்பு கொண்டு சொல்லலாம். குழந்தைகளும் சொல்லலாம். இதில் அனாதை குழந்தைகள், பிச்சை எடுக்கிற குழந்தைகள், காணாமல் போகிற குழந்தைகள், அடுத்து கொடுமைப்படுத்தக்கூடிய குழந்தைகள், அப்புறம் கடத்திக்கிட்டு போகிறாங்க குழந்தைகளை, ஆர்கன் திருட்டு நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கொண்டு பிச்சை எடுக்க விடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்காக குழந்தைகள் கடத்திக்கிட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள், குழந்தை திருமணம், செக்ஸுவல் அப்யூஸு, இந்த மாதிரி விஷயங்களுக்காக என்ன பண்ணலாம், நம்ம 24 மணி நேரமும் இந்த நம்பரை தொடர்பு கொண்டு நம்ம சொல்லலாம். சரி, இந்த நம்பருக்கு மட்டும்தான் சொல்லலாமா அப்படின்னா, கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் இருப்பாங்க, அந்த மாதிரி இடங்களுக்கு சொல்லலாம். மகளிர் குழுக்களோட பொறுப்பாளர்கள், பஞ்சாயத்து அளவிலான குழு கூட்டமைப்பு, அவங்கக்கிட்ட இதெல்லாம் சொல்லலாம். கிராம நாட்டாமைகள் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட இந்த மாதிரி விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம், போய் சொல்லலாம். வார்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம், அவங்கக்கிட்டலாம் போய் நம்ம சொல்லலாம். சரி, நான் போய் ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னேன்னா, நான் சொல்லிட்டேன்னு தெரிஞ்சால் எனக்கு எதிர்ப்புகள் நிறையா வருமேனா, கண்டிப்பாக வராது. நீங்கள் ஒரு குழந்தைக்கு நடக்கக்கூடிய ஒரு அநியாயத்தை சொல்கிறீங்க, அந்த குழந்தைகள் பாதுகாப்பாக சொல்கிறீங்க, பராமரிப்புக்காக சொல்கிறீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுடைய பேரை என்ன பண்ண மாட்டாங்க, யாரும் வெளியில் சொல்ல மாட்டாங்க. அது ரகசியமாக பாதுகாக்கப்படும். அதனால் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் 1098 இந்த நம்பருக்கு சொல்லலாம். யார்கிட்ட சொல்லலாம், சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி, அதாவது டிஸ்ட்ரிக்டில் ஒன்று இருக்கும், குழந்தைகள் நல குழுமம், அவங்கக்கிட்ட இதை போய் இந்த குழந்தைகளுக்கு நடக்கிற பிரச்சனைகளை பற்றி சொல்லலாம். சமூக நலத்துறையில் சொல்லலாம், ஸ்கூலில் சொல்லலாம், தலைமை ஆசிரியர்கிட்ட சொல்லலாம், ஸ்கூல் டீச்சர், வகுப்பு ஆசிரியர்கள்ட்ட சொல்லலாம். குழந்தைகளுக்கு இந்த அவேர்னஸ்ஸை கண்டிப்பாக நம்ம வீடுகள்லையும் நம்ம என்ன பண்ணணும், உனக்கு ஒரு பிரச்சனை நடந்தது, உன்னை யாராவது, அதாவது நம்ம சொல்லலை சேஃப் டச், அன்சேஃப் டச், அதாவது பாதுகாப்பான தொடுதல், பாதுகாப்பாற்ற தொடுதல், இதையும் நம்ம என்ன பண்ணலாம், குழந்தைகள்கிட்ட சொல்லலாம். இதை பற்றி உங்களுக்கு விளக்கமாக நாளைக்கு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே, எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இருக்கணும் நான் ஆண்டவனை பிரார்த்திக்கின்றேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அன்புடன் அம்மா. மறுபடியும் சொல்கிற மாதிரி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் ரொம்ப நான் வேண்டி கேட்டுக்கிறது எல்லாமே என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பக்கம் காமெடி பாட்டு இப்படி போனால் கூட நிறைய கருத்துள்ள விஷயங்களை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க இருக்கிறேன். அதனால் கண்டிப்பாக என்னுடைய சேனலை தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அன்புடன் அம்மா.